வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித். இப்போது எங்கே வந்திருக்கிறேன்டா, கெனடாவிற்கு தான் வந்திருக்கிறேன். இந்த பாதையால் தான் கெனடாவில் வயல்வெளிக்கு போக வேணும். இப்போது அங்கே தான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈச்சமரத்தில் ஈச்சம்பழம் இருக்கும் என்று நினைச்சுத்தான் எதிர்பார்த்து போனேன். அங்கே தான் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கடைசியில் புரியும். நேரம் போல சும்மா கிளம்பி வந்துட்டேன். சரியான காற்றடிக்குது. நான் கதைக்கிற கேட்குது வரையில. இப்போ இங்கே ஒரு இடத்துல ஈச்சம்பழம் எல்லாம் இருக்குது. இந்த பழைய ஞாபகங்கள்லானே. அப்போ நான் சும்மா கிளம்பி வந்துட்டேன். ஒரு காணொலி எடுக்கிறக்காக வந்திருக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே நேராக போகணும். நேராக போகத்தான் ஒரு விட்ட வழி ஒன்று வேறு இருக்குது. அங்கே ஈச்சம்பழம் எல்லாம் மரத்தில் நிறைய காய்ச்சி போயிருக்குது. பழைய ஞாபகங்கள். நாங்கள் முந்தி சின்ன வயசில் வேறைக்கல. அப்போ உங்களுக்கு அங்கே போயிட்டு வீடியோவில் காட்டுறேன், முழுமையாக பாருங்க. இடத்துக்கு எங்களோட ஃப்ரெண்டோட வாரது. இப்போ கிட்டலே ஒருக்கா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ ஒரு லைவ் எடுக்கிறக்காண்டி பாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதான் அந்த இடம், நான் சொன்ன இடம். இந்த இதில் நிறைய ஈச்சம்பழம் எல்லாம் காய்ச்சி போய் இருக்குது. கடைசியாக இருக்க லைவ் எடுக்க வந்தேன் இந்த இடத்துக்கு. அப்போ திரும்ப ஒருக்கா இதை வடிவாக ஒரு காணொளி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் திரும்ப. இதான் அந்த மரம், ஈச்சம் மரம். இன்னைக்கு ஈச்சம்பழத்தை காட்டலாம்னு பார்த்தா ஈச்சம்பழத்தையே காணையில். ஈச்சம் மரம் நிற்குது, ஈச்சம் பழத்தை காணையில். கடைசியாக வரைக்கும் அதில் ஈச்சம் பழம் இல்லாமல் அதை காய்ச்சி போய் இருந்தது. சிவப்பு பழம் அது அன்றைக்கு வரைக்க கடைசியாக. அந்த சிவப்பு ஈச்சம்பழம் பழுத்தால் கருப்பாக மாறும். நேர வெயில் சரியான நேர வெயிலானே பயங்கர வெக்க. இன்றைக்கு வீடியோ எடுக்கிறக்காண்டி ஈச்ச மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா நான் நினைச்ச காரியம் பிழைச்சி போட்டு என்ன செய்கிறேன்னு தெரியல. சரி, வந்ததுக்காண்டி சும்மா ஒரு வீடியோவை எடுத்து விடுவோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.